ஹாப்பி டே, வெல்கம் டு ஸ்டாக் இன்சைட்ஸ். நம்ம சேனலில் டெய்லி ஸ்டாக் நியூஸோட அப்டேட்ஸ் தான் பார்த்துட்டு வரோம். இன்றைக்கி செப்டம்பர் 17 என்னென்ன இம்பார்ட்டன்ட் நியூஸ் வந்திருக்குன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மார்க்கெட் எப்படி க்ளோஸ் ஆயிருக்குன்னு பார்க்கலாம். நிஃப்டி 50 0.36% க்ரீனில் க்ளோஸ் ஆயிருக்கு. பிஎஸ்சி சென்செக்ஸ் 0.37% க்ரீனில் க்ளோஸ் ஆயிருக்கு. பேங்க் நிஃப்டி 0.63% க்ரீனில் க்ளோஸ் ஆயிருக்கு. நிஃப்டி 500 0.32%, நிஃப்டி ஐடி 0.65%. மிட் கேப் தான் இன்றைக்கி ஃப்ளாட்டாக க்ளோஸ் ஆகிருக்கு. பிஎஸ்சி மிட் கேப், என்எஸ்சி மிட் கேப் 50 எல்லாமே ஃப்ளாட்டாக க்ளோஸ் ஆகிருக்கு. மித்ததெல்லாம் க்ரீனில் தான் இன்றைக்கி க்ளோஸ் ஆகிருக்கு. இன்றைக்கி யார் டாப் கெய்னர்ஸ் பார்த்தோன்னா நிஃப்டி 50ல் டாடா கன்சியூமர் 4.05% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. செகண்டாக எஸ்பிஐ 3.08% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இன்க்ரீஸ் ஆகி க்ளோஸ் ஆகிருக்கு. பிஎல் 2.31% க்ரீனில் க்ளோஸ் ஆகிருக்கு. டாப் லாஸஸ் யாருன்னு பார்த்தோன்னா நிஃப்டி 50ல் பஜாஜ் ஃபின்சர்வ் 1.13% ரெட்டில் க்ளோஸ் ஆகிருக்கு. டைட்டன் கம்பெனி 0.96% ரெட்டில் க்ளோஸ் ஆகிருக்கு. ஐடிசி 0.92%. இதே பேங்க் நிஃப்டியில் யார் டாப் கெய்னர்னு பார்த்தோன்னா பிஎன்பி 3.26% க்ரீனில் க்ளோஸ் ஆகிருக்கு. செகண்டாக எஸ்பிஐ 3.08% க்ரீனில் க்ளோஸ் ஆகிருக்கு. கனரா பேங்க் 2.67% க்ரீனில் க்ளோஸ் ஆகிருக்கு. யார் பேங்க் நிஃப்டியில் டாப் லாஸஸ்னு பார்த்தோன்னா இண்டஸ் இன் பேங்க் 0.44% ரெட்டில் க்ளோஸ் ஆகிருக்கு. ஏயு ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் 0.35% ரெட்டில் க்ளோஸ் ஆகிருக்கு. அண்ட் தென் ஐசிஐசிஐ பேங்க் 0.17% ரெட்டில் க்ளோஸ் ஆகிருக்கு. இன்றைக்கி யார் நியூ 52 வீக் ஹையை எட்டியிருக்கான்னு பார்த்தா யாரும் இல்லை. நியூ 52 வீக் லோ எது வந்திருக்குன்னா எதுவும் வரல இன்றைக்கி எந்த ஸ்டாக்கும். நியர் டு 52 வீக் ஹை வந்து எஸ்பிஐ, கனரா பேங்க், பிஎன்பி, ஹெச்டிஎஃப்சி பேங்க், ஐசிஐசிஐ பேங்க், பேங்க் ஆஃப் பரோடா, ஐடிஎஃப்சி, ஃபர்ஸ்ட் பேங்க் இது எல்லாமே நியர் டு 52 வீக் ஹை கிட்ட ட்ரேட் ஆகிட்டுருக்கு. நியர் டு 52 வீக் லோ யாருன்னு பார்த்தா யாரும் இன்றைக்கி நியர் டு 52 வீக் லோ யாரும் இல்லை. ஸோ இன்றைக்கி இதை தவிர மார்க்கெட்டில் வேறு என்னென்ன இம்பார்ட்டன்ட் நியூஸ் வந்திருக்குன்னு பார்க்கலாம். இந்தியன் ஐடி ஸ்டாக்ஸ்லாம் இன்றைக்கி 2வது நாளாக இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு. யூஎஸ் ஃபெடரல் ரிசர்வ் அனௌன்ஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க ரேட் கட். இன்றைக்கி நைட்டு இந்தியன் டைம் படி இன்றைக்கி நைட்டு 11:30 மணிக்கு வெளியிடப்படும்னு சொல்லியிருக்காங்க. அதை நோக்கி தான் இன்றைக்கி நிஃப்டி ஐடி இண்டெக்ஸ் 0.8% வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு மேக்ஸிமமாக. இதில் யார் டாப் கெய்னர்ஸ்னு பார்த்தோன்னா பர்சிஸ்டன்ட் சிஸ்டம் 2% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. எம்ஃபசிஸ் 1%, எல்டிஐ மைண்ட்ரி 1%, கோஃபோர்ஸ், டிசிஎஸ், இன்ஃபோசிஸ் எல்லாமே ஃப்ளாட்டாக 0.8% வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. டெக் மஹிந்திரா, ஹெச்சிஎல் டெக், விப்ரோ எல்லாமே 0.4% வரைக்கும் இன்றைக்கி இன்க்ரீஸ் ஆகிருக்கு. எஸ்பிஐ ஷேர்ஸ் இன்றைக்கி 1.5%, நான் பார்க்கும்போது 1.5%. அதுக்கப்புறம் தான் நம்ம பார்த்தோம் டாப் கெய்னரில் இருக்காங்க. பேங்க் நிஃப்டியில் நிஃப்டி பேங்க்கில் எஸ்பிஐயில் 3.08% க்ரீனில் க்ளோஸ் ஆகிருக்கு எஸ்பிஐ. ஸோ நான் பார்க்கும்போது 1.5% மார்னிங்கில் க்ளோஸ் ஆகும்போது 3.08%ல் க்ளோஸ் ஆகிருக்கு எஸ்பிஐ. அரௌண்ட் 843. ஸோ 3 கான்சிக்யூட்டிவ் செஷன்ஸாக இன்றைக்கி கெயின் ஆகிருக்கு. க்ளோஸ் ஆகும்போது 857.15 பர் ஷேர்னு க்ளோஸ் ஆகிருக்கு எஸ்பிஐ. எதனால் இந்த கெயின் பார்த்திங்கன்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அவங்களோட சேலை கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. 13.18% ஸ்டேக் இன் எஸ் பேங்க்கில் உள்ள ஸ்டேக்கை சுமிட்டோமா மிட்சுமி பேங்கிங் கார்பரேஷனுக்கு சேல் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ க்ரோருக்குன்னா 8,889 க்ரோருக்கு சேல் பண்ணியிருக்காங்க. ஸோ சுமிட்டோமா மிட்சுமி பேங்கிங் கார்பரேஷன் ஸோ சிங்கிள் லார்ஜஸ்ட் ஷேர் ஹோல்டராக இருக்க போகிறாங்க எஸ் பேங்க்கில் வித் 20% ஸ்டேக். ப்ராசஸ் த அமஸ்டர்டம் பேஸ்டு டெக் ஜெயிண்ட் கம்பெனி இவங்க ப்ராசஸ்ன்றவங்க டெக் ஜெயிண்ட் கம்பெனி அர்பன் கம்பெனியில் அவங்க ஸ்டேக்கை டபுளாக இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அர்பன் கம்பெனி ஐபிஓ இன்றைக்கி தான் டெப்ட் ஆச்சு, அதாவது லிஸ்ட் ஆச்சு மார்க்கெட்டில். 7.35%ன்ற ஹோல்டிங் வச்சுருந்தாங்க. ஹோல்டிங் அரௌண்ட் 4% வச்சுருந்தாங்க. இப்போ அதை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அபவுட் 7.35%ஆக இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அரௌண்ட் 8%. ஸோ டபுள்ஸ் நியர் டு டபுள்ஸ் கிட்ட அவங்க இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் டீலில் தான் அதை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி எப்படி டெப்ட் ஆச்சுன்னா 74%ல் டெப்ட் ஆச்சு அதாவது அர்பன் கம்பெனி ஐபிஓ. நான் பார்க்கும்போது 60%ல் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. எம்சிஎக்ஸ் இன்றைக்கி 5% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. செபி சேர்மனான துஹின் காண்டா பாண்டே அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க.
ஒரு தனி குரூப் வந்து செட்டப் பண்ண போகிறதா சொல்லி எதுக்காகனா அக்ரி அண்ட் நான் அக்ரி கமாடிட்டி டெரிவேட்டிவ்ஸை பூஸ்ட் பண்ணுறதுக்காக தனி குரூப் வந்து செட் பண்ணி ஒர்க் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, செபி வந்து என்ன எய்ம் பண்ணுறாங்கன்னா இன்ஸ்டிடியூஷனல் பார்ட்டிசிபேஷனை இதில் இன்க்ரீஸ் பண்ணணும்னு எய்ம் பண்ணுறாங்க. எஃபிஐ அதாவது ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டர்ஸும் இதில் உள்ளார கொண்டு வரணும் டு ட்ரேட். என்னென்னா நான் கேஷ் நான் அக்ரி செக்மெண்ட்ஸில் இவங்களெல்லாம் உள்ளார கொண்டு வந்தால் மார்க்கெட்டில் உள்ள லிக்விடிட்டி இன்க்ரீஸ் ஆகும், ஹெட்ஜிங் ஆப்ஷன்ஸும் இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லிட்டு செபி சேர்மன் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த நியூஸ் வந்ததுனால இன்றைக்கி MCX 5% இன்க்ரீஸ் ஆயிருந்தது. க்ரோவோட ஐபிஓ அக்டோபர் மந்த் ஃபஸ்ட்டு 15 டேஸ்க்குள்ளே வரப்போகிறதா சொல்லியிருக்காங்க. அதை முன்னிட்டு க்ரோ வந்து 614 crore ஒன் டைம் பர்ஃபார்மன்ஸ் இன்சென்டிவ்ஸாக அவங்க 4 co-foundersக்கு கொடுத்துருக்காங்க. CEO லலித் கஷரிக்கு 188.64 crore அண்ட் COO ஹர்ஷ் ஜெயினுக்கு 149.58 crore, CFO இஷான் பன்சாலுக்கு 136.96 crore, CTO நீரஜ் சிங்க்கு 151.32 crore கொடுத்துருக்கிறதா சொல்லியிருக்காங்க ஒன் டைம் பர்ஃபார்மன்ஸாக. க்ரோ எவ்வளோ ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்கன்னா ப்ராஃபிட் இந்த ஃபினான்ஷியல் இயர் 25ல் 108,824 crore ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க ஃபினான்ஷியல் இயர் 25 ப்ராஃபிட்க்கு. ஸோ க்ரோ அப்கமிங் ஐபிஓ ஃப்ரெஷ் இஷ்யூவாக 1,060 crore வரப்போகுது அண்ட் ஆஃபர் ஃபார் சேலுக்கும் வரப்போகுது. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் க்ரோ எப்படி வருதுன்னு. டெக்ஸ்டைல் ஸ்டாக்ஸ்லாம் இன்றைக்கி இன்க்ரீஸ் ஆகிருக்கு. கோகால்தாஸ் எக்ஸ்போர்ட், வெல்ஸ்பன் லிவிங் எல்லாம் நியர் டு 7% இன்க்ரீஸ் ஆகிருக்காங்க. அதை தவிர பேர்ல் குளோபல் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் அரவிந்த்லாம் 4% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இண்டோகவுண்ட் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் கேபிஆர் மில்லாம் 2% வரைக்கும் இன்றைக்கி இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ரேமன் எஸ்டர்டேவும் இன்க்ரீஸ் ஆயிருந்தாங்க, இன்றைக்கி 1% வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இன்றைக்கி ஏன் டெக்ஸ்டைல் ஸ்டாக்ஸ்லாம் தொடர்ந்து ரேலி ஆகிட்டு இருக்குன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்த நியூஸ்னால் இந்த ட்ரேட் இஷ்யூஸ் பிட்வீன் US அண்ட் இந்தியா பேச்சுவார்த்தை போயிட்டுருக்கு. ஸோ அதனால தான் இது இன்க்ரீஸ் ஆகிருக்கு. நிஃப்டி PSU பேங்க்ஸ் இண்டெக்ஸ் இன்றைக்கி 1.3% வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. லாஸ்ட்டு 3 டேஸாக அதாவது மண்டே, டியூஸ்டே, வெட்னஸ்டே இந்த 3 நாளாக 2.27% வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா 4.36%, இந்தியன் பேங்க், பஞ்சாப் நேஷ்னல் பேங்க், சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா, யூகோ பேங்க், கனரா பேங்க் இது எல்லாமே 2.7% வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. எதனால் இந்த ரேலின்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் பார்ஷியல் ஸ்டேக் சேல் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க இந்த 5 PSU பேங்க்லேயும். ஸோ இதை முன்னிட்டு தான் இன்க்ரீஸ் ஆகிருக்கு தொடர்ந்து. பட் ஆனால் டிஎஃப்எஸ் செக்யூரிட்டி நாகராஜு என்ன சொல்லியிருக்காங்கன்னா கவர்மெண்ட்டு தான் இதோட மெஜாரிட்டி ஸ்டேக்காக இன்னும் ரீட்டைன் பண்ணுவாங்க. கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 51% ஸ்டேக் PSU பேங்க்ஸில் கவர்மெண்ட் கிட்ட தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதில் எந்த மாற்றமும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கான்ஃபிடென்ஸால் தான் இந்த PSU பேங்க்ஸ் வந்து தொடர்ந்து இன்றைக்கி 3 நாளாக ஏறிட்டுருக்கு. அது மட்டும் இல்லை என்ன சொல்லியிருக்காங்கன்னா கம்மிங் ஃபினான்ஷியல் இயர்லலாம் இவங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. டிஃபென்ஸ் ஷேர்ஸ்லாம் இன்றைக்கி ரேலி ஆகிருக்கு. 4th டேவாக ரேலி ஆகிருக்கு. ஒரு நியூ ப்ரொக்யூர்மெண்ட் மேனுவல் சைன் பண்ணியிருக்காங்க டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி. இதுக்கான அப்ரூவலும் கொடுத்துருக்காங்க. ஸோ நியூ ப்ரொக்யூர்மெண்ட் மேனுவல் 2025க்காக டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. இதை முன்னிட்டு தான் கார்டன் ரிச் ஷிப் பில்டர்ஸ் அண்ட் இன்ஜினியர்ஸ் 7.5% வரைக்கும் இன்றைக்கி இன்க்ரீஸ் ஆகிருக்கு. கொச்சின் ஷிப்யார்ட் 2.5%, BEL 2.16%, நிஃப்டி இந்தியா டிஃபென்ஸ் இண்டெக்ஸும் 2% இன்றைக்கி இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ லாஸ்ட் 4 செஷன்ஸாக பார்த்தா 7.3% வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு டியூ டு இன்வெஸ்டர் இன்ட்ரெஸ்ட். அது மட்டும் இல்லாமல் இப்போ சைன் பண்ணியிருக்காங்கல்ல, அப்ரூவல் கொடுத்துருக்காங்கல்ல, அது ஒன்று. அண்ட் ஹெவி ட்ரேடிங் வால்யூம்ஸாலையும் தேவ் ஆக்ஸலரேட்டர் இன்றைக்கி 5% அப்பர் சர்க்கியூட் ஹிட் ஆகிருக்கு. ஆனால் இன்றைக்கி தான் இந்த IPO டெப்ட் ஆகுது, அதாவது லிஸ்ட் ஆனிச்சு. ஃப்ளாட்டாக தான் லிஸ்ட் ஆனிச்சு, 61 per ஷேர் தான் லிஸ்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் 5% இன்க்ரீஸ் ஆகி 64.05ல் அப்பர் சர்க்கியூட் ஹிட் ஆகிருக்கு. கிரே மார்க்கெட் ப்ரீமியமில் இந்த அன்லிஸ்டட் ஷேர் 10% கிரே மார்க்கெட் ப்ரீமியம் காமிச்சிட்டு இருந்தது லிஸ்டிங்க்கு முன்னாடி. ஆனால் ஃப்ளாட்டாக தான் லிஸ்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் 5% இன்க்ரீஸ் ஆகி அப்பர் சர்க்கியூட் ஹிட் ஆகிருக்கு தேவ் ஆக்ஸலரேட்டர். ரயில்டெல் கார்பரேஷனுக்கு 57.48 crore ஆர்டர் கிடச்சிருக்கு. பீகார் ஸ்டேட் எஜுகேஷனல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் கிட்டேருந்து ஆர்டர் கிடச்சிருக்கு. ஒரு ஹைப்ரிட் ஸ்மார்ட் கிளாஸ் அண்ட் ICT லேப்ஸ்க்கான ஆர்டர். ஸோ எதுக்கு அது கீழே வருதுன்னு பார்த்தீங்கன்னா PMஓட உஷா ஸ்கீமுக்கு கீழே வருது. இதுக்கான டெட்லைன் எப்போ கொடுத்துருக்காங்கன்னா March 16, 2026 கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி ரயில்டெல் 1.71% வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகி ட்ரேட் ஆகிட்டு இருந்தது.
ரத்னமணி மெட்டல்ஸ் போர்டு அப்ரூவல் பண்ணியிருக்காங்க 14 டிவிடெண்ட் per ஷேர் தரதா சொல்லி அப்ரூவல் பண்ணியிருக்காங்க ஃபார் த ஃபினான்ஷியல் இயர் 2025க்கு. பட் ஆனால் இந்த ஸ்டாக் இன்றைக்கி 0.66% டவுனில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. இதுக்கான எக்ஸ் டிவிடெண்ட் டேட் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 2 கொடுத்துருக்காங்க. ஸோ ஆல்ரெடி முடிஞ்சிருச்சு டிவிடெண்ட் டேட்டு. ஸோ அதுக்கு முன்னாடி யாராவது பர்ச்சேஸ் பண்ணியிருந்தா தான் அவங்களுக்கு எலிஜிபிலிட்டி உண்டு. எப்போ இவங்களுக்கு டிவிடெண்ட் வந்து அவங்க அக்கௌண்ட்டில் செட்டில் ஆகும்னா ஆன் ஆர் பிஃபோர் October 8ன்னு சொல்லியிருக்காங்க. தாமஸ் குக் இந்தியாவில் உள்ள மாதவன் மேனன் ரிசைன் பண்ணியிருக்காங்க. இவங்க நான் எக்ஸிக்யூட்டிவ் சேர்மன் அண்ட் டைரக்டர் ஆஃப் தாமஸ் குக்கில் இருந்தவங்க ரிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஒரு ரிட்டையர்மெண்ட் பிளானிங் தான். இன்னையிலேருந்து இன்னையோட லாஸ்ட் டேட், அதுக்கப்புறம் இது வரமாட்டாங்க, ரிசைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இவங்க 25 இயர்ஸாக இந்த கம்பெனியில் வேலை பார்த்துருக்காங்க. ஆனால் ஸ்டாக் வந்து இன்றைக்கி 0.5% டவுனில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. சில்ஷா டெக்னாலஜிஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. 90 crore இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. அவங்களோட கெப்பாசிட்டி ஆல்ரெடி உள்ள கெப்பாசிட்டியை எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. 6500 MVA கெப்பாசிட்டியாக எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. எங்கன்னா குஜராத்தில் உள்ள வடோடோரா பிளான்ட்டில் April 2027க்குள்ளே இது முடிஞ்சிடும்னு சொல்லியிருக்காங்க. ஃபண்டட் ஃப்ரம் இன்டர்னல் சோர்ஸ்க்காகவும் அது மட்டும் இல்லாமல் ரைசிங் கஸ்டமர் டிமாண்டை மீட் பண்ணுறதுக்காகவும் தான் இது பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. BMS TMT IPO இன்னைக்கு ஓப்பன் ஆயிருக்கு. September 17 ஓப்பன் ஆகுது, September 19 க்ளோஸ் ஆகுது. லிஸ்டிங் டேட் September 24 சொல்லியிருக்காங்க. லாட் சைஸ் மினிமமாக 150 ஷேர்ஸ் சொல்லியிருக்காங்க. இது வந்து ஸ்டீல் செக்டாரில் உள்ள ஒரு கம்பெனி. இதுக்கு கிரே மார்க்கெட் ப்ரீமியம் எவ்வளோ இன்னைக்கு இண்டிகேட் பண்ணிட்டு இருக்குன்னா 23 per ஷேர்னு இண்டிகேட் பண்ணிட்டு இருக்கு. அதாவது 122 per ஷேர்னு லிஸ்ட் ஆகிற மாரி இண்டிகேட் பண்ணிட்டு இருக்கு. 23.23% ப்ரீமியம் கிடைக்கும்னு எதிர்பார்க்கப்படுது. ஸோ அனலிஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா பாசிட்டிவ் சென்டிமெண்ட் போயிட்டுருக்கு. ஸோ குட் ஃபார் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்னு சொல்லியிருக்காங்க. ப்ரெஸ்டீஜ் எஸ்டேட்ஸ் இன்னைக்கு 2% வரைக்கும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நொமோரா இவங்களுக்கு பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. டார்கெட் 1900 per ஷேர் சொல்லியிருக்காங்க. எதனால் இவங்க இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்கன்னா மும்பை அண்ட் NCRலாம் இவங்க எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு வர்றாங்க. ஸோ ப்ரீ சேல்ஸ் அண்ட் ஹோட்டல் ஏர்னிங்ஸ்லாம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு தான் இவங்க இந்த டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க நொமோரா. ஸ்ரிங்கர் ஹவுஸ் ஆஃப் மங்கள் சூத்ரா இன்றைக்கி 2% டவுனில் இன்றைக்கி தான் இந்த IPOவும் லிஸ்ட் ஆச்சு. ஸோ இன்றைக்கி 3 IPO தொடர்ந்து லிஸ்ட் ஆகிருக்கு. இதில் ஸ்ரிங்கர் ஹவுஸ் ஆஃப் மங்கள் சூத்ரா 14% ப்ரீமியமில் லிஸ்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் 2% டவுனில் ட்ரேட் ஆகி 12%ல் தான் இன்றைக்கி க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ ஒரு ப்ராஃபிட் புக்கிங் வந்திருக்குன்னு சொல்லலாம். எவ்வளோவில் ட்ரேட் ஆகிட்டு இருந்ததுன்னா ஆஃப்டர் லிஸ்டிங்க்கு அப்புறம் 183லேருந்து 188 வரைக்கும் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. பெல்ரைஸ் இண்டஸ்ட்ரீஸ் இன்னைக்கு ஷேர் 6.5% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 154.30 per ஷேர் வரைக்கும் நான் பார்க்கும்போது போயிருக்கு. இன்வெஸ்டர் இவங்களுக்கு பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. 185 per ஷேர்னு பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அதனால தான் இன்றைக்கி இவ்வளோ 6.5% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. மஹேந்திரா லைஃப் ஸ்பேஸ் ஷேர் இன்றைக்கி 6.66% இன்க்ரீஸ் ஆயிருந்தது. 393.8 per ஷேர் வரைக்கும் போயிருக்கு. மஹேந்திரா லைஃப் ஸ்பேஸ் வந்து ரீடெவலப்மெண்ட் பார்ட்னர் செலக்ட் பண்ணியிருக்காங்க. 2 ஹவுசிங் சொசைட்டிஸ் கிட்டேருந்து கிடச்சிருக்கு. ரீடெவலப்மெண்ட் பார்ட்னருக்கான 2 ஹவுசிங் சொசைட்டிஸ் கிட்டேருந்து செம்பூர் அண்ட் மும்பை. ஸோ இவங்க 2 கிட்டேருந்தும் கிடச்சிருக்கு இந்த ரீடெவலப்மெண்ட் பார்ட்னர், அதாவது புதுப்பிக்கிற இது. ஸோ அதனால தான் இன்றைக்கி 6.6% வரைக்கும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு மஹேந்திரா லைஃப் ஸ்பேஸ். தொடர்ந்து இதுமாரி யூஸ்ஃபுல்லான மார்க்கெட் அப்டேட்ஸ் வேணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.